சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளோட சேனல்ல தொடர்ந்து சிறு தொழில்கள் சம்பந்தப்பட்ட பல பிசினஸ் வீடியோக்கள் தினமும் பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு ஒரு மாற்றா ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ல பெரிய ஒரு பிசினஸ் பண்ணா நமக்கு எந்த அளவுக்கு லாபம் கிடைக்கும்? அத பத்தி ஒரு வீடியோ பார்த்துருவோமா? அதுக்கான ஒரு வீடியோ தான் இப்ப நீங்க பார்க்க போறது. வீடியோவ கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்க வாய்ப்பு இருக்கு. யூஸ்ஃபுல்லா இருந்ததா இல்லையா அப்படிங்கிறத நீங்களே கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போவோம். நம்ம நிறைய பேரை கண்ணுக்கு முன்னாடி பார்ப்போம். பெருசா பிஸ்னஸ் பண்றவங்க பெருசா லாபம் பார்க்குறாங்க. அவங்களுக்கு என்னப்பா பிரச்சனை? ஒரு பெரிய பிஸ்னஸ் இருக்கு. தினம் நல்லா சம்பாதிக்கிறாங்க. மாசம் கண்டா இத்தனை லட்சம் சம்பாதிக்கிறாங்க. அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கண்ணுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருப்போம். ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிற பல வேலைப்பாடுகள், எத்தனை வருட உழைப்பு, அவர்கள் இந்த இடத்த அடையிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க, எவ்வளோ அனுபவம் கிடைச்சிருக்கும், இது எல்லாத்தையுமே என்னைக்காவது நம்ம யோசிச்சு பார்த்துருக்கோமா? இது எல்லாமே சிறு தொழிலா பண்ணுனா மட்டும் தான் நமக்கு அனுபவம் கிடைக்கும். அதனால என்னைக்குமே சிறு தொழில் தான் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. சிறு தொழில் தான் தொழில் நுணுக்கம். ஒரு தொழிலை எந்த அளவுக்கு ஸ்ட்ராட்டஜிக்காக பண்ண முடியும், எப்படி பெருசாக பண்ணால் அதுலேருந்து லாஸ் ஆகாமல் நம்ம தப்பிக்க முடியும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே சிறு தொழில் தான் என்றைக்குமே நம்ம கற்றுக் கொடுக்கும். அதனால் எடுத்ததுமே பெருசாக முயற்சி பண்ணணும்னு நினைக்கிறதுக்கு பதிலாக சிறு தொழிலை எதையுமே பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ நான் வீடியோவில் சொல்கிற மாதிரி பெருசாக ஒரு பிஸ்னஸை டார்கெட் பண்ணுங்கள். மிகப்பெரிய அளவில் உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். ஒரு தொழில் பண்ணுறது பெரிய விஷயம் கிடையாது. அந்த தொழிலில் நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான விஷயமே. என்றைக்குமே எந்த தொழில் பண்ணாலும் அதிலிருந்து ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜியை தினம் தினம் கற்றுக்கிறத பாருங்கள். அதுதான் உங்களுக்கு அந்த தொழிலை நிலைக்கிற அளவுக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற இந்த ஆனியன் ஹோல்சேல் பிஸ்னஸ்ங்கிறது 2 இடத்துலேருந்து உங்களால் வாங்க முடியும். ஒன்று பார்த்தீங்கன்னா ஆந்திரா, இன்னொன்று பார்த்தீங்கன்னா நாசிக்கு. இந்த 2 இடத்துலையுமே ஒரு கிலோ வெங்காயமே வெறும் ரூ. 2 அதிகபட்சமாக ரூ. 5 வரைக்கும் தான் ஒரு கிலோவே நீங்கள் வாங்க போகிறீங்க. இந்த அளவுக்கு விலை கம்மியாக கிடைக்கிது. அப்போ அவங்களுக்கெல்லாம் கட்டுப்படி ஆகுமா? அதெல்லாம் நமக்கு தேவையில்ல. நமக்கு எவ்வளோ கிடைக்குது? நாம் ஒரு பிஸ்னஸை பார்க்குறோம். அதை தான் நம்ம பார்க்கணும். அதனால் இந்த மாதிரி ஒரு கிலோவுக்கு இவ்வளோ விலை கம்மியாக வாங்கும்போது இந்த இடத்துல அப்போ எத்தனை கிலோ நமக்கு தருவாங்க? அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் வரும். இந்த மாதிரி இடங்கள்ல நீங்க ஹோல்சேலா இறக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னாவே, இந்த வீடியோல நீங்க பார்த்த மாதிரி ஒரு லோடா தான் இறக்க முடியும். அதுதான் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல இருக்கிற ஒரு பேசிக்கான ஆர்டரே. ஒரு ஆர்டர் அப்படின்னாவே உங்களுக்கு என்னன்னா, குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னா 1 டன்னு தான் உங்களுக்கு அவைலபிளே. இதுதான் ஒரு பிஸ்னஸ். பெருசா பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு சில கட்டுப்பாடுகளுக்கு நீங்க தயாரா இருந்துறணும். இதுலயும் குறிப்பா இந்த மாதிரி ஆனியன் பிஸ்னஸ் எல்லாம் நீங்க பண்ணணும்னு நினைச்சிட்டீங்க அப்படின்னா, இதெல்லாம் வெயிட்டும் கூட. அதே மாதிரி இது நீங்க சும்மா 100 கிலோ 200 கிலோன்னு வாங்கி பிஸ்னஸ் பண்றதெல்லாம் சாத்தியமாகாது, சரிப்பட்டும் வராது. அதுக்காக தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆந்திராவிலையும் சரி நாசிக்லேயும் சரி என்னைக்குமே இப்போ நீங்க வீடியோல பார்க்குற மாதிரி இந்த மாதிரி லோடா தான் இறக்கணும்னு சொல்லுவாங்க. ஒரு லோடும் தான் அவங்க டெலிவரியும் பண்ணுவாங்க. இப்போ நீங்க ஆர்டர் போட்டீங்கன்னா அவங்களே நேரடியா லோடு இறக்கியே கொடுத்துருவாங்க. கண்டிப்பா இந்த தொழில் நீங்க ஆரம்பிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு குடோன் தேவைப்படும். இல்லை அப்படின்னா ஒரு காலி நிலம் இருந்தாலும் கூட அதில் ஒரு ஷெட் மாதிரி போட்டு இந்த ஆணியினை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சே ஆகணும். மாதத்துக்கு ஒரு லோடு இறக்கலாம். அந்த இதுக்கு உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட சில வருடங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அப்படி இருந்துச்சுன்னா மாதத்துக்கு ஒரு லோடு இறக்கி மாதம் மாதம் 1,00,000 மினிமம் கேரண்டியாக நீங்கள் லாபத்தை இதிலேருந்து சம்பாதிக்கலாம். இதே நீங்கள் புதுசாக இருக்கீங்க அப்படின்னா 2 மாசத்துக்கு 3 மாசத்துக்குன்னு சொல்லிட்டு ஒரு லோடு இறக்கி தாராளமா இதிலிருந்து 2 மாசம் 3 மாசத்துக்கு 1,00,000 2,00,000 லாபம் சம்பாதிக்கிறதுங்கிறது பெரிய விஷயம் இல்லையா? அதுவும் ஒரு பொருளை வச்சுக்கிட்டு. அப்படிங்கும்போது இதை நீங்க கேரண்டியா வச்சு சம்பாதிக்க முடியும். ஆனா உங்களுக்கு ஒரு குடோன் இருந்தா மட்டும்தான் இது சாத்தியமாகும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ரீட்டைலுக்கு நம்ம ஒரு மூட்டை வாங்கினாலே அந்த மூட்டையை கொண்டு போய் 2 நாள் 3 நாள் கழிச்சு நம்ம விற்கிறதுக்குள்ளேயே அதுல கழிச்சல்கள் நிறைய நம்ம கழிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஸ்டாக் ஒரு சில நாட்கள் வச்சிருந்ததை நம்ம கைக்கு வரும். இப்போ நீங்க வீடியோல பாக்குற மாதிரி தான். இந்த மாதிரி இடங்கள்ல தான் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டாக்கெல்லாம் இப்படி தான் அடுக்கி வச்சிருப்பாங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காத்தோட்டம் கம்மியாக இருக்கிறனால மேலே இருக்கிற ஆனியன் மட்டும் தான் நல்லா இருக்குமே தவிர, ஒரு மூட்டையாக இருந்தாலும் அந்த மூட்டைக்குள்ளேயே இருக்கிற ஆனியன்களோட தன்மை உள்ள நீர்ப்பதம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஆனியனெல்லாம் உள்ள அழுகி போன மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம கண்ணுக்கு முன்னாடி பார்க்க முடியுது. அதே நம்ம ரீட்டைலுக்கு எடுக்கும்போது இவ்வளோ பிரச்சனைகள் நம்ம ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு லோடை இறக்கும்போது அதை வச்சு நம்ம பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைச்சோம் அப்படின்னா
கண்டிப்பாக உங்களுக்கு அதில் எவ்வளோ ரிஸ்க் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. மிகப்பெரிய ரிஸ்க்குங்க. சொல்லப்போனால் நீங்கள் கரெக்டாக அதை பராமரிப்பு பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா, கரெக்டான ஒரு வென்டிலேஷன் செட்டப்பெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணாமல் விட்டுட்டீங்கன்னா, பாதிக்கு பாதி உங்களுக்கு லாஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. என்னதான் ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் கொண்டுட்டு வந்தாலும், இப்போ உதாரணத்துக்கு ஒரு 1,00,000 போட்டு நீங்கள் ஒரு லோடு இறக்குறீங்க அப்படின்னா, நான் சொல்கிறது மினிமம் தான். ஆனால் 1,00,000லாம் தேவைப்படாது. ஒரு 5,00,000 உங்களுக்கு தேவைப்படும். ஒரு 5,00,000 போட்டு ஒரு லோடு நீங்கள் இறக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த 5,00,000 நீங்கள் 20,00,000 மாற்ற முடியும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, இதில் பிஸ்னஸ் வேல்யூ இருக்கு. அதே 5,00,000 லோடு கொண்டாந்து நீங்க கரெக்டான இடத்துல நீங்க ஸ்டோர் பண்ணி வைக்காம விட்டுட்டீங்க அப்படின்னா, அந்த 5,00,000 அப்படிங்கிறது போட்ட காசை எடுக்கிறதே பெரிய விஷயமா போயிடும். ஏன்னா, ஆணின்னு முழுக்க முழுக்க அழுகி போச்சு அப்படின்னா, மேலே பார்க்க தான் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். உள்ளெல்லாம் அழுகி போய் ஒரு மாதிரியா ஸ்மெல் வர ஆரம்பிச்சது அப்படின்னா, அந்த ஸ்டாக்கே மொத்தமும் உங்களுக்கு வேஸ்ட் ஆயிரும். இது எப்படியாவது ஒன்று தெரியாமல் தாட்டி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாலும் கூட, உங்களோட பேர் தான் கெட்டு போகும். உங்களோட பிஸ்னஸ் தான் பார்த்தீங்கன்னா, மேலும் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கிரும். அதனால் என்றைக்குமே ஜெனியூனாக இருக்கணும். இந்த தொழில் தொடங்கணும் அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுக்கு குடோன் இருக்கணும். இல்லைன்னா ஒரு காலி ஸ்பேஸ் வாங்கி, அதில் நீங்கள் ஷெட்டு மாதிரி போடணும்னு நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா? அந்த மாதிரி நீங்கள் எந்த இடமா வச்சுருந்தாலும் கூட, வென்டிலேஷன் உங்களுக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி ஒரு இடத்த ரெடி பண்ணிக்கணும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு லோடை இறக்கி, ஆணியின் மொத்தத்தையுமே நீங்கள் ஃபுல்லாக உள்ளே கொட்டி, ஒவ்வொரு நாளுமே அந்த ஆணியினை கலைச்சி விடணும். நல்லா காத்தோட்டமா இருக்கிற மாதிரி ஆணியினை நல்லா கலைச்சி விட்டுக்கிட்டு, ஒவ்வொரு நாளுமே இதை ப்ராப்பரா நீங்க பண்ணாம விட்டுட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா ஆணியின் மேலே நல்லாயிருக்கும். ஆனா அடியில இருக்கிற ஆணியன் எல்லாமே நீர் கோர்த்து கடைசியா பார்த்தீங்கன்னா, உள்ள அழுகி போயிரும். இதெல்லாம் நம்ம புதுசா பிஸ்னஸ் பண்ணும்போது தெரியாம பண்ற மிகப்பெரிய மிஸ்டேக்கு. இந்த மிஸ்டேக்கு தான் பார்த்தீங்கன்னா, இந்த தொழில்ல மிகப்பெரிய அளவுல நஷ்டமாகறதுக்கும் வாய்ப்புகளை ஏற்படுத்துது. இதை தெரியாம பிஸ்னஸ் பண்றவங்க பெருசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஸ்டார்ட்டிங்கில் ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் இதில் ஒரு மிகப்பெரிய அளவில் லாஸ் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. எந்த அளவுக்கு பெருசாக நம்ம இந்த பிஸ்னஸ் ஆரம்பித்து பெருசாக லாபம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறோமோ, அந்த அளவுக்கு இதில் நிறைய பிரச்சனைகளே இருக்குது. இது எல்லாத்தையுமே ப்ராப்பராக நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு லோடு 5,00,000 போட்டு நம்ம வாங்குறோம் அப்படின்னா, அந்த ஒரு லோடை வச்சு 20,00,000 நம்ம லாபத்தை சம்பாதிக்க முடியும். லோடுன்னு உங்கள் கைக்கு வந்துருச்சு அப்படின்னாவே, டபுளுக்கு டபுள்னு வச்சாவே அந்த 5,00,000 லோடை நீங்கள் குறைந்தபட்சம் நீங்கள் உடனே கைமாற்றி விட்டாலும் கூட, சொலையா உங்களுக்கு அந்த ஸ்பாட்லேயே 1,00,000 கேரண்டியாக உங்களுக்கு லாபம் கிடைக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி. இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி நிறைய பேர் நிறைய இடத்துல பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சில பேர் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு முழு லோடை வாங்கிட்டு அவர்களுக்கு ஓனாக ஒரு குடோனை வாடகைக்கு எடுத்து, அந்த குடோனில் மொத்த ஸ்டாக்கையுமே இறக்கி, அதை நல்லா பாதுகாப்பு பண்ணி 1 மாதம் 2 மாதம் கழித்து விற்கும்போது, மார்க்கெட்டு விலையில் ஆணியின் 1 கிலோ ரூ. 20 போகுதுன்னா, அவர்கள் குறைந்தபட்சம் 1 கிலோ ரூ. 5 தான் வாங்கியிருப்பாங்க. அப்போ 1 கிலோ ரூ. 15 எக்ஸ்ட்ரா போட்டு கொடுக்கும்போது, 1 டன் இறக்கியிருந்தாங்க அப்படின்னா, அதில் எப்படி பார்த்தாலும் 100 கிலோவாவது வேஸ்டேஜாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மீதி இருக்கிற 900 கிலோ தான் சேல் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த 900 கிலோவை சேல் பண்ணும்போது ஒரு கிலோவுக்கு எக்ஸ்ட்ரா ரூ. 15 லாபம் கிடைக்கும் நமக்கு. 1000 கிலோ ரூ. 5ன்னு கணக்கு வச்சு நம்ம 50,000 இன்வெஸ்ட்மெண்ட் இதுக்கு பண்ணியிருந்தாலும் கூட, நமக்கு இதில் கிடைக்கிற லாபங்கிறது ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா ரூ. 1,00,000 மேலே கேரண்டியாக உங்களால் இதில் சம்பாதிக்க முடியும். இதுதாங்க இதில் இருக்கிற ஒரு பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி. பார்க்க ரொம்ப சாதாரணமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இறங்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமான வேலை இது. இந்த ரிஸ்க்கெல்லாம் நான் எடுக்க தயாராக இருக்கேன் அப்படின்னா, கண்டிப்பாக இறங்கி தாராளமாக இந்த தொழிலை பண்ணலாம். இதில் ஒரு சில விஷயங்களை மட்டும் தான் சொல்லியிருக்கேன். இன்னும் தெளிவாக வீடியோ வேணும்னா மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.